என்னடா பேசுற நீ? உன்கிட்ட அபிராமி கடன் வாங்குற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. இந்த ஜமீனோட மானமே போயிடும்னு சொல்லி அவசரமா பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னது இந்த அபிராமி அம்மா தான். அதனாலதான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் நான் கேக்குறேன், என் வீட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற இவன் கிட்ட போய் நான் கடன் வாங்கினேங்கறத நம்புறீங்களா? ஏன் குத்தகைக்கு விவசாயம் பண்ணா எங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்காதா? டேய் இருக்குண்டா. ஆனா எப்படி 80 லட்சம் மொத்தமா உங்ககிட்ட இருக்கும்? அதுவும் ரொக்கமா கையில குடுக்குற அளவுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கா உனக்கு? உங்களுக்கும் அதே சந்தேகம் தான். அதனாலதான் பிராதி எடுக்க யோசிச்சோம். ஐயா 80 லட்சம் என்னால முடியாததுதான். ஆனா இந்த அபிராமி அம்மா என்கிட்ட தான் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு கள்ள பத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் காட்ட பாக்குறியா? நான் கோர்ட் மூலமாவே பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அம்மா நான் தான் சொன்னேன்ல, அபிராமி அம்மா ஊருக்கு தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதே அவங்க மேல பிராதுனா பஞ்சாயத்தை மதிக்க மாட்டாங்கன்னு நீங்க தான் முயற்சி பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா எப்படி திருப்பி பேசுறாங்கன்னு. சரி விடு பவானி, கோர்ட்டுக்கு போனா இழுத்தடிக்குமேன்னு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் கையெழுத்து இந்த அம்மா போட்டது தானே, அது இல்லன்னு ஆயிடாது இல்ல? கோர்ட்ல அது நின்னு பேசு. அதெல்லாம் சரிமா, ஆனா தீர்ப்பு வர வரைக்கும் இவங்களை இந்த வீட்லயே விட்டு வைக்கணுமா? இது உங்க வீடு. நாளைக்கே ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். தீர்ப்பு வர்ற வரைக்கும் வீடு பூட்டி கிடக்கட்டும். அபிராமி, நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கணுமான்னு கோர்ட்டு கேஸ்னு நீ அலைஞ்சாலும் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அப்படியெல்லாம் கோர்ட்டுக்கு போய் இந்த ஜமீன் பேரு பேப்பர்ல டிவில எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னா அது ஓ இஷ்டம். ஏய், ஓம் பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உன்னால ஆனத பாத்துக்கோ. எங்க பவானி ஒரு வாட்டி பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக என்கிட்ட ஜாமீன் கையெழுத்து வாங்கினால, அதை வச்சு ஏதாவது பண்ணிருப்பானா? என்ன அபிராமி சொல்ற? அத்தை, ஜாமீன் கையெழுத்து போட்டப்போ எத்தனை இடத்துல கையெழுத்து போட்டீங்க ஞாபகம் இருக்கா? 2-3 பேப்பர்ல கையெழுத்து போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு துளசி. ஆனா அப்படி அவன் என்ன